ஆல் இன் ஒன் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் இன்னைக்கான தரிசன அப்டேட் கூட நீங்களும் வைகுண்ட துவார தரிசனத்துக்கு தர்ஷன் டிக்கெட் புக் பண்ண போகிறீங்க. அதோட ரூம் புக்கிங் அப்டேட் எப்போ வரும், ரூம் புக்கிங் ஓப்பன் பண்ணுவாங்களா இல்லையா அப்படின்றது லேட்டஸ்ட்டாக நமக்கு கிடச்சிருக்கக்கூடிய இன்ஃபர்மேஷனையும் இந்த வீடியோவில் பார்க்கலாம். இது போல் நீங்கள் திருமலை தரிசனத்துக்கு தேவையான தகவல்கள் தொடர்ச்சியாக நம்ம வீடியோவும் ஷேர் பண்ணிகிட்ருக்கோம். நம்மளோட டெலிகிராம் சேனலில் நிறைய அப்டேட்ஸ் உங்களுக்கு வந்துட்டுருக்கு. சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். வாங்க இன்னைக்கான இன்ஃபர்மேஷனை டீட்டெயிலாக பார்க்கலாம். ஃபஸ்ட்டு விஷயம் நேற்றே வைகுண்ட ஏகாதசிக்கான அரேஞ்ச்மெண்ட் பற்றின அப்டேட் கூட என்னென்ன தர்ஷன் டிக்கெட் எப்போ ஓப்பன் ஆகும், எஸ்எஸ்டி டோக்கன்லாம் எங்கெல்லாம் கொடுக்குறாங்கன்ற இன்ஃபர்மேஷன் டிடிடி கொடுத்துட்டாங்க. இதில் 2 டேட்டில் நிறைய பேர்த்துக்கு கன்ஃபியூஷன் இருக்குது. அண்ட் இந்த 2 தர்ஷன் டிக்கெட்டில் டவுட் கேட்டிருந்தீங்க, அதை ஃபஸ்ட்டு பார்த்துடலாம். 23ஆம் தேதி தான் தர்ஷன் டிக்கெட் ஓப்பன் ஆகுதான்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. 23ஆம் தேதியும் ஓப்பன் ஆகுது, 24ஆம் தேதியும் ஓப்பன் ஆகுது. 23ஆம் தேதி ஓப்பன் ஆகக்கூடிய டிக்கெட் ஸ்ரீவாணி டிக்கெட்ஸ். ஸ்ரீவாணி டிக்கெட்ஸ் அப்படின்னு சொல்கிறது ஸ்ரீவாணி ட்ரஸ்ட்டுக்கு நம்ம டொனேஷன் பண்ணணும். அதாவது ஒரு நபருக்கு 10,000 ரூபாய் டொனேஷன் பண்ணோம் அப்படின்னா நார்மல் டேஸில் நமக்கு 500 ரூபாய்க்கான விஐபி தரிசன டிக்கெட் கொடுப்பாங்க. இதுக்கு முன்னாடி எல்லாமே இந்த வைகுண்ட ஏகாதசி நாட்களில் மட்டும் 10,300 ரூபா தான் கொடுப்பாங்க. ஸோ ஒரு சிலர் கூட சொல்லுவாங்க, நீங்கள் சாமி கிட்ட போய் பார்க்கலாம் அந்த நாளில் அப்படின்லாம் சொல்லுவாங்க. அப்படி கிடையாது. ஜெயன் விஜயன் வரைக்கும் லகு தர்ஷன் தான் கொடுப்பாங்க. ஸோ இது எப்பயுமே இருக்கிறது தான், அதில் எந்த சேஞ்சஸ் இருக்கிறதுக்கு வாய்ப்பு கிடையாது. ஸோ அதனால் இந்த 10 நாள், அதாவது நீங்கள் ஜனவரி 10ஆம் தேதியிலேருந்து 19ஆம் தேதி வரைக்கும் இந்த 10,000 ரூபாய் டொனேஷன் டிக்கெட்டில் போகிறீங்க, அதுக்கான தர்ஷன் டிக்கெட் புக் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா 23ஆம் தேதி காலையில் 11 மணிக்கு உங்களுக்கு டிக்கெட் ஓப்பன் ஆகும். இதே 11 மணிக்கு தான் மார்ச் மாதத்துக்கான விஐபி டிக்கெட்டும் ஓப்பன் பண்ணுறாங்க. ஸோ நான் டொனேஷன்லாம் பண்ணலைங்க, எனக்கு 300 ரூபா டிக்கெட் மட்டும்தான் வேணும்னு நினச்சிங்கன்னா உங்களுக்கான புக்கிங் 24ஆம் தேதி காலையில் 11 மணிக்கு ஓப்பன் ஆகுது. ஸோ தெளிவாக புரிஞ்சுக்கோங்க. எஸ்சிடி அப்படின்னு சொல்கிறது ஆஸ் யூஷுவல் நம்ம 300 ரூபா டிக்கெட்னு சொல்கிறோம் இல்லையா, அதுதான் எஸ்சிடி டிக்கெட். நீங்கள் 300 ரூபா டிக்கெட் வேணும்னு நினைக்கிறீங்க, இந்த 10 நாளில் எப்போயாவது புக் பண்ணோம் அப்படின்னா 24ஆம் தேதி காலையில் 11 மணிக்கு புக் பண்ணுங்கள். 24ஆம் தேதி காலையில் 10 மணிக்கு மார்ச் மாதத்துக்கான 300 ரூபா டிக்கெட் ஓப்பன் பண்ணுறாங்க. அது முடிஞ்சு 11 மணிக்கு இந்த 10 நாளைக்கான 300 ரூபா தர்ஷன் டிக்கெட் ஓப்பன் பண்ணுறாங்க. ஸோ இந்த 2 டிக்கெட் மட்டும்தான் ஆன்லைனில் ஓப்பன் ஆகும். நார்மலாக இருக்கக்கூடிய எல்லாருமே இந்த 10 நாளில் தர்ஷன் பார்க்க ஆன்லைன் டிக்கெட் புக் பண்ணோம் அப்படின்னா ஒரே ஒரு ஆப்ஷன் உங்களுக்கு இந்த 300 ரூபா தர்ஷன் டிக்கெட் மட்டும்தான். சப்போஸ் என்னால் புக் பண்ண முடியல, ட்ரை பண்ணுங்கள். முடிஞ்ச வரைக்கும் ரொம்ப லாங்லேருந்துலாம் ட்ராவல் பண்ண பிளான் பண்ணுறவங்க என்னை பொறுத்த வரைக்கும் இந்த டிக்கெட்ஸ், அதாவது 300 ரூபா டிக்கெட் தான் பெஸ்ட்டான ஆப்ஷன். குழந்தையெல்லாம் கூட்டிகிட்டு போகிறீங்க, வயசானவங்களாம் போகிறீங்க அப்படின்னா. அதுவும் இல்லாமல் கீழ் திருப்பதிலையும் எஸ்சிடி டிக்கெட், அதாவது எஸ்எஸ்டி டோக்கன்ஸ் கொடுக்குறதா சொல்லியிருக்காங்க. அந்த டோக்கன்ஸோட கவுண்டர்ஸ் மட்டும் தான் சொல்லியிருக்காங்க. எப்போ ஸ்டார்ட் பண்ணுவாங்க, எவ்வளோ டிக்கெட்ஸு, இதை பற்றி எந்த அப்டேட்டும் வரல. மேபி 1 or 2 டேஸில் வரலான்னு எதிர்பார்க்கலாம். அப்படி கொடுத்தாலும் ஒரே நாளில் கண்டினியூவாக கொடுத்தாங்கன்னா முதல் 2 நாள் 3 நாளில் வாங்குறவங்களுக்கு ஒரு நாளில் வெயிட் பண்ணி தர்ஷன் பார்க்குற மாதிரி இருக்கும். ஸோ அதுக்கப்புறம்லாம் வர்றவங்களுக்கு ரொம்ப கேப் இருக்கும். 3 நாள் 4 நாளில் வெயிட் பண்ணி பார்க்கணும். ஸோ அதெல்லாம் பாசிபிளே கிடையாது. நிறைய பேர் டிக்கெட்டை வாங்கிட்டு வீட்டுக்கு போயிட்டு திரும்ப தர்ஷனுக்கு வருவாங்க. அதில் இன்னொரு விஷயமும் இருக்குது. எஸ்எஸ்டி டோக்கனுக்கு எல்லாருமே லைனில் நின்று வாங்கணும். இப்போ வீட்டில் ஒரு 5 பேர் இருக்காங்க, அவங்க ஆதார் கார்டை நான் எடுத்துகிட்டு வந்துட்டு அந்த ஆதார் கார்டை மட்டும் காட்டினேன்னா 5 டிக்கெட் கொடுப்பாங்களான்னா அப்படி கொடுக்க மாட்டாங்க. அந்த ஒரு விஷயமும் இருக்குது. அப்போ அந்த 5 பேரும் ஒரு நாள் டிக்கெட் வாங்க வரணும், அதுக்கப்புறம் இன்னொரு நாள் தர்ஷன் வரணும். இதெல்லாம் உங்களால் முடியுமா அப்படின்னு சொல்லி பார்த்துக்கோங்க. சில வேளை இந்த டைம் வேணும்னா எஸ்எஸ்டி டோக்கன் கொடுக்கறதுல நடைமுறையில் மாற்றம் பண்ணினாங்க அப்படின்னா கண்டிப்பாக நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். இப்போ வரைக்கும் சொல்லலை. மொத்தமாக 8 இடங்கள் சொல்லியிருக்காங்க. 8 இடங்கள் அப்படின்றது நமக்கு கீழ் திருப்பதியிலே இருக்கும். இங்கே நம்ம யார் வேணாலும் டோக்கன்ஸ் வாங்கிக்கலாம். கௌஸ்துபம் கெஸ்ட் ஹவுஸ் மட்டும் திருமலையில் இருக்கவங்களுக்கு கொடுப்பாங்க. ஸோ அங்கே நமக்கு அலௌடு கிடையாது. அங்கே இருக்க லோக்கல் பீப்புள்ஸ்க்கு மட்டும் டோக்கன் வாங்குறதுக்கு அங்கே இருக்கக்கூடிய கவுண்டர் யூஸ் பண்ணிக்கலாம். மற்றபடி நீங்கள் கீழ் திருப்பதியில் இருக்கக்கூடிய ரெகுலராக நம்ம போகிற டோக்கன் கவுண்டர் விஷ்ணு நிவாசம் சொல்லியிருக்காங்க, ஸ்ரீனிவாசம் சொல்லியிருக்காங்க, பூதேவி காம்ப்ளெக்ஸ் சொல்லியிருக்காங்க. ஸோ 3மே இருக்குது. அதை தவிர மற்ற இடங்கள்ல எல்லாம் என்ன அப்படின்னா கொஞ்சம் கூட்டம் கம்மியாக இருக்கும். ஏன்னா நிறைய பேருக்கு தெரிஞ்ச கவுண்டர் தான் அதிகம் ரீச் ஆகுவாங்க. தெரியாத கவுண்டர்ஸ் கொஞ்சம் லேட் ஆகும் போகிறதுக்கு. நீங்கள் வேணால் அங்கே கூட போயிட்டு வாங்கலாம். டோக்கன்ஸ் ஓரளவுக்கு ஃப்ரீயாக இருக்கும். அதுக்கு அடுத்தது ஸ்ரீவாரி மற்றும் நடைபாதையில் டோக்கன் கொடுக்க மாட்டாங்க இந்த 10 நாள். ஸோ அதையும் நிறைய பேர் நோட் பண்ணிக்கிங்க. நடந்து போனால் டோக்கன் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் டோக்கன் கிடைக்காது.
அதுக்கப்புறம் வந்து திருமலைக்கு நம்ம தரிசனத்துக்கு டிக்கெட் இல்லாமல் போகலாம். தரிசனத்துக்கு போகணும்னா கண்டிப்பாக தரிசன டிக்கெட் இருந்தால் மட்டும்தான் கோயிலுக்குள்ளே அலோவ் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட்டு வந்து இந்த வைகுண்ட துவார தரிசனம் டைமில் டைம் ஸ்லாட் ரொம்ப ரொம்ப பார்ப்பாங்க. ஸ்லாட்டு பார்த்து தான் விடுவாங்க. நம்ம அன்டைம் ஸ்லாட்லாம் போனோன்னா இப்போ நார்மல் டேஸில் இருக்க மாதிரியெல்லாம் அலோவ் பண்ண மாட்டாங்க. ஒரு 1 hour அந்த மாதிரி பிஃபோர் மட்டும்தான் அலோவ் பண்ணுவாங்க. ரொம்ப ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ணுவாங்க. அதையும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அன்னைக்கான தர்ஷன் டிக்கெட் இருந்தால் மட்டும்தான் அன்னைக்கு வந்து சாமி பார்க்க முடியும். ஸோ ஓகே, இதுதான் ஃபர்ஸ்ட் அப்டேட். அதுக்கு அடுத்தது இந்த 10 நாளுக்கான ரூம் புக்கிங் ஏற்கனவே ஓப்பன் பண்ணலை. இதுக்கப்புறம் வந்து இந்த வரக்கூடிய புக்கிங் 24ஆம் தேதியில் ஓப்பன் பண்ணுவாங்களா அப்படின்னா டிடிடியோட கால் சென்டர், அதாவது ஹெல்ப் டெஸ்க்குன்றது 155257 இந்த நம்பருக்கு நீங்கள் வேணால் கால் பண்ணி கேளுங்க. நான் கேட்டதுக்கு என்ன சொன்னாங்க அப்படின்னா 10 நாள் ரூம் புக்கிங் வந்து ஓப்பன் ஆகாது, நேராக வந்து தான் புக் பண்ணுற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ மேபி இது அஃபிஷியல் அப்டேட்டாக கூட இருக்கலாம். டிடிடி வந்து இதில் சொல்லலை, ஆனால் வந்து அங்கே இருக்கக்கூடிய ஹெல்ப் டெஸ்க்கு கண்டிப்பாக கன்வே பண்ணியிருப்பாங்க. அதனால அவங்க 2-3 டைம் இதே விஷயத்த ரிப்பீட் பண்ணி சொன்னாங்க. நீங்கள் வந்து ரிசர்வ்ட், அதாவது அட்வான்ஸ் புக்கிங் வந்து உங்களுக்கு இருக்காது, நீங்கள் நேரடியாக வந்து ரூம்ஸ் எடுக்கிற மாதிரி தான் இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. அதனால் 10 நாளில் ரூம் தேவைப்படுறவங்க இதையும் நோட் பண்ணிக்கிங்க. நான் சொன்ன விஷயம் கன்ஃபார்மாக இல்லை டவுட் இருக்குது அப்படின்னா நீங்கள் தாராளமாக டிடிடியோட ஹெல்ப் டெஸ்க் நம்பருக்கு கால் பண்ணி கூட கேட்கலாம். ஸோ அந்த நம்பர் எது அப்படின்னா இந்த இடத்துல இருக்குது பாருங்கள், 155257 இருக்கு இல்லையா. ஸோ இந்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி தமிழில் கூட கேட்கலாம். டிக்கெட்ஸ் பற்றி வேறு ஏதாவது உங்களுக்கு டவுட்ஸ் இருந்தால் கூட அதில் நீங்கள் கிளாரிஃபை பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து நமக்கு மார்ச் மாதத்துக்கான லக்கி டிப்போட ரெஜிஸ்ட்ரேஷன் இன்றைக்கி ஓப்பன் பண்ணிட்டாங்க. சுப்ரபாத சேவா எல்லா நாளுமே இருக்குது, புக் பண்ணுங்கள். ரெஜிஸ்ட்ரேஷன் தான். ஸோ டைம் இருக்குது, 20ஆம் தேதி வரைக்கும் டைம் இருக்குது. எல்லாருமே ட்ரை பண்ணுங்கள். ஸோ ஏதாவது ஒரு நாள் நமக்கு ஒரு சேவா கிடைக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது. தொடர்ந்து முயற்சி பண்ணிக்கிட்டே இருங்க. நீங்களும் இந்த எலக்ட்ரானிக் டிப்பில் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணியிருந்தீங்கன்னா மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணுங்கள். அடுத்து இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, தமிழ்நாடு டூரிசத்தில் நமக்கு ஸ்பெஷல் என்ட்ரி தர்ஷன் டிக்கெட் டூர் பேக்கேஜ் வந்து கொடுத்துட்டு இருந்தாங்க. ரீசெண்டாக நடந்த போர்ட் மீட்டிங்கில் நாங்கள் எல்லா ஸ்டேட்டுக்கும் கொடுத்துருக்கக்கூடிய இந்த டூரிசம் பேக்கேஜ் ஃபுல்லாகவே கேன்சல் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு டிடிடி ஒரு அறிவிப்பு கொடுத்துருந்தாங்க. ஸோ அது ரிலேட்டடாக ரீசெண்டாக வந்து தமிழ்நாடு சுற்றுலாத்துறை சார்பாக வந்து போயிட்டு பேசியிருக்காங்க. அதில் என்ன அப்படின்னா, எங்களுக்கு இந்த எஸ்சிடி டிக்கெட்டை வந்து ரத்து செஞ்சதை திரும்பவும் நீங்கள் தமிழ்நாட்டுக்கு வந்து கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்கதாகவும், அதை பற்றி ப்ரெஸ் ரிலீஸுமே தமிழக அரசு வந்து வெளியிட்டிருக்காங்க. இது வந்து நேற்று வந்து ப்ரெஸ் ரிலீஸ் தான். இதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, சீக்கிர தர்ஷன் டிக்கெட்டுகளை ரத்து செய்வது தமிழகத்திலிருந்து திருமலைக்கு வழிபாட்டுக்கு வரக்கூடிய பக்தர்களுக்கு மிகவும் பாதிப்பாக இருக்கும். ஸோ அதனால் தமிழக முதலமைச்சரோட வழிகாட்டுதலின்படி இது தொடர்பாக சுற்றுலாத்துறை அமைச்சர் அவர் போயிட்டு ஆந்திர பிரதேசத்தோட மாநிலத்தின் மாண்புமிகு அறநிலையத்துறை அமைச்சர் அவரை சந்தித்து இந்த கோரிக்கையை வந்து நேர்லேயே வச்சுருக்காங்க. ஸோ கன்சிடர் பண்ணி இதை எங்களுக்கு திரும்பியும் நீங்கள் ஒதுக்கீடு செய்யணும் அந்த மாதிரி கேட்டிருக்காங்க. ஸோ மேபி இதுக்கப்புறம் ஒதுக்கீடு செஞ்சாங்க அப்படின்னா நிறைய பேருக்கு அது யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும். அதுக்கு அடுத்தது இன்னொரு இன்ஃபர்மேஷன் என்ன அப்படின்னா, டிடிடி வந்து ரீசெண்டாக ஒரு மெத்தடு வந்து ப்ரிப்பேர் பண்ணிகிட்டு இருக்காங்க. கூடிய சீக்கிரத்தில் இந்த முறை வந்து நடைமுறைக்கு வந்துச்சுன்னா பக்தர்கள் ரொம்ப நேரம் காத்திருக்க தேவையில்லை அப்படின்ற ஒரு தகவல் தான். என்ன அப்படின்னா, திருப்பதி ஏழுமலையானை தரிசிப்பதற்காக தினமும் பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் வந்து செல்கின்றனர். இதனால் பக்தர்கள் பல மணி நேரம் வரிசையில் காத்திருக்க வேண்டியுள்ளது. பக்தர்களின் சிரமத்தை போக்குவதற்காக திருப்பதி தேவஸ்தானம் பெங்களூரில் உள்ள தனியார் சாஃப்ட்வேர் நிறுவனத்துடன் இணைந்து பக்தர்கள் 1 மணி நேரத்தில் தரிசனம் செய்வதற்கான ஏற்பாடுகளை செய்து வருகிறது. திருப்பதியில் தரிசனத்துக்கு வரக்கூடிய பக்தர்களின் முகத்தை நவீன தொழில்நுட்பத்தில் ஸ்கேன் செய்வதற்காக விமான நிலையம், ரயில் நிலையம், பஸ் நிலையம், அலிப்பிரி உட்பட 20 இடங்களில் முகத்தை ஸ்கேன் செய்யும் மையம் அமைக்கப்பட உள்ளது. திருப்பதிக்கு வரும் பக்தர்கள் உடனடியாக தங்களது முகத்தை ஸ்கேன் செய்தவுடன் அவர்களுக்குண்டான தரிசன நேரம் வழங்கப்படும். தரிசன நேர இடைவெளிக்குள் பக்தர்கள் திருப்பதி மற்றும் திருப்பதியை சுற்றியுள்ள கோயில்களுக்கு சென்று தரிசனம் செய்துவிட்டு அவர்களுக்கு வழங்கப்பட்ட தரிசன நேரத்துக்குள் 1 மணி நேரத்துக்கு முன்பாக கோவிலுக்கு வந்து தரிசனம் செய்து கொள்ளலாம். இன்னும் 6 மாதத்தில் இந்த திட்டம் முழுமையாக செயல்பாட்டுக்கு கொண்டு வரப்படும் போது தடையற்ற தரிசனமும் மரியாதைக்குரிய அனுபவமும் பக்தர்களுக்கு கிடைக்கும் என தேவஸ்தான அதிகாரிகள் தெரிவிச்சிருக்காங்க. இது வந்து அஃபீஷியலாக நியூஸில் வந்து அப்டேட்டுங்க. ஸோ இந்த டெக்னாலஜி அப்டேட் பண்ணாங்கன்னா எப்படி தர்ஷன் இருக்கும் அப்படின்றத உங்களோட எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு இன்னொரு சப்ஸ்கிரைபருக்கான ஒரு சின்ன விஷயம் தான். என்ன அப்படின்னா, வைகுண்ட துவார தரிசனத்துக்கு நீங்கள் வந்து எப்படியாவது தர்ஷனுக்கு போகணும், எப்படியாவது டிக்கெட் கிடைக்கணும்னு சொல்லிட்டு நிறைய பேர் நினைப்பீங்க. ஸோ நம்மளோட சைட்லேருந்து ஒரு சஜஷன் தான். என்ன அப்படின்னா,
உங்களுக்கு நம்பிக்கையானவங்க 300 டிக்கெட் அப்படின்னா, ஸோ சர்வீஸ் சார்ஜ் சில இடங்களில் வந்து ஒரு 100 200 கூட சில இடத்துல வாங்குறாங்க, சில நெட் சென்டரில். ஸோ அது அவங்களோட அந்த சர்வீஸ்க்காக வாங்கிக்கிறாங்க. சில பேர் இல்லை தெரிஞ்சவங்க வந்து 300 கூட பண்ணி கொடுக்குறாங்க. ஸோ அந்த மாதிரி உங்களுக்கு தெரிஞ்சவங்க இருந்தால் மட்டும் கொடுத்து புக் பண்ணுங்கள். இல்லை அப்படின்னா நீங்களே உங்களோட மொபைலில் சிஸ்டமில் ட்ரை பண்ணுங்கள். இல்லைனா எஸ்எஸ்டி ஆப்ஷன் கூட இருக்குது. ஏன்னா ரீசெண்ட் டேஸில் வந்து இந்த 300 தர்ஷன் டிக்கெட் ஆகட்டும், இந்த 10 நாளுக்கு விஐபி டிக்கெட் ஆகட்டும், அதோட அமௌண்ட் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே அதிகமாக ஒரு சில விஷயங்கள் வந்து அப்டேட் பண்ணியிருந்தாங்க. நம்மளோட சேனல் நேமை கூட எடுத்து போட்டு ரீசெண்டாக ஒரு போஸ்ட்டும் வந்து ஃபேஸ்புக்கில் ஷேர் ஆகிருந்துச்சு. அது நம்ம பண்ணலை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம உங்களுக்கு வந்து ஷேர் பண்ணியிருந்திருப்போம். அது வந்து சீனியர் சிட்டிசன் டிக்கெட். ஸோ 1000 ரூபான்னு சொல்லி போட்டிருந்தாங்க. ஸோ அவ்வளோலாம் ரொம்ப அதிகம். ஏன்னா அது வந்து ஃப்ரீ டிக்கெட், தேவஸ்தானமே ஃப்ரீயாக தான் கொடுக்குது. அதுவும் இல்லாமல் இந்த மாதிரி ஏஜென்ட்ஸ் மேலாம் தேவஸ்தானம் வந்து ஆக்ஷன்ஸ் எடுத்துகிட்டு இருக்காங்க. அந்த மாதிரி யாராவது உங்களை அப்ரோச் பண்ணால் கூட நீங்கள் வந்து விஜிலன்ஸில் கம்ப்ளைண்ட் வந்து பண்ணலாம். மற்றபடி தெரியாதவங்க யார்கிட்டையும் அமௌண்ட் கொடுத்து டிக்கெட் புக் பண்ணி தருவாங்க அப்படின்னு சொல்லி நம்ப வேண்டாம். நீங்களே ட்ரை பண்ணுங்கள். நம்ம சேனலில் வீடியோ கொடுத்துருக்கோம். ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்த்து எப்படி புக் பண்ணுறதுன்றதை நீங்கள் ட்ரை பண்ணலாம். முடிஞ்ச வரைக்கும் உங்களுக்கு இந்த 10 நாளில் எப்போ போனாலும் பரவாயில்லன்னு நினச்சிங்கன்னா அந்த முதல் 3 நாள் விட்டுட்டு இடையில இருக்கக்கூடிய நாட்கள் கூட ட்ரை பண்ணுங்கள். சாட்டர்டே சண்டே கொஞ்சம் டஃப்பாக இருக்கும். வீக் டேஸில் ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட்டு நைட்டு ஸ்லாட்டு, லாஸ்ட்டு ஸ்லாட்லாம் இருக்கு இல்லையா, ஸோ அந்த மாதிரி ஸ்லாட்லாம் கூட நீங்கள் ட்ரை பண்ணலாம். டிக்கெட்டோட கவுண்டிங் கண்டிப்பாக இன்க்ரீஸ் பண்ணுவாங்க. அப்டேட் வந்துச்சுன்னா ஷேர் பண்ணுறேன். ஸோ இது வந்து நம்மளோட சப்ஸ்கிரைபருக்காக ஒரு சின்ன விஷயம் தான். அதுக்கு அடுத்தது நேற்று கூட டிடிடியிலேருந்து ஒரு ப்ரெஸ் ரிலீஸ் வந்து வெளியிட்டிருந்தாங்க. ஸோ இதுதான் அந்த அப்டேட்டு. இதிலே கூட வந்து ரீசெண்டாக வந்து விஐபி தர்ஷன் டிக்கெட் வாங்கி தரோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இராணுவத்தில் இருக்கக்கூடிய ஒருத்தங்களை வந்து ஏமாத்தினதாகவும் அந்த சம்மந்தப்பட்ட அவங்கள வந்து அரெஸ்ட் பண்ணியிருக்கிறதாகவும் சம்மந்தப்பட்டு ஒரு ப்ரெஸ் ரிலீஸ் வந்து ஷேர் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்ரீவாரி தரிசனத்துக்கு வந்தால் தரிசனத்துக்கான பரிந்துரை கடிதத்தில் குறிப்பிட்டிருக்க நபர் தவிர வேறு யாரையுமே அலோடு கிடையாது. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா புரோட்டோக்காலில் வரக்கூடியவங்க ரெக்கமெண்டேஷனில் வரக்கூடிய லெட்டர்ஸ் வாங்கி தரேன்னு சொல்லிட்டு தான் ஒரு நபருக்கு 10,000 ரூபாய் வாங்கியிருக்காங்க, 4 பேத்துக்கு 40,000 ரூபாய் வாங்கியிருக்காங்க. ஸோ இது வந்து ரீசெண்டாக வந்த கேஸு. ஸோ அது ரிலேட்டடாக நாங்கள் ஆக்ஷன் எடுத்திருக்கோம் அப்படின்னு சொல்லி டிடிடி அஃபிஷியலாக சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. நம்ம வாங்கிட்டு தர்ஷன் போகும்போது அங்கே அலோவ் பண்ணலை அப்படின்னா நம்ம மட்டும்தான் சிரமத்துக்குள்ளாகுவோம். ஸோ புக் பண்ணி கொடுத்தவங்க யாருமே அது வரமாட்டாங்க. அதுவும் இல்லாமல் சில பேர் அதை பண்ணி கொடுக்குறதில்ல, நோட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து நேற்று தர்ஷன் பார்த்தவங்களோட எண்ணிக்கை 63,598 பேர் தர்ஷன் பார்த்துருக்காங்க. நேரடி சர்வதர்ஷனம் 11 கம்பார்ட்மெண்ட்டில் பக்தர்கள் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்கன்னு சொல்லி டிடிடி அஃபிஷியலாக அப்டேட் கொடுத்துருக்காங்க. வீக் டேஸ்னால ஓரளவுக்கு தர்ஷன் நார்மலாக தான் இருக்குது. ஸோ நாளைக்கு வியாழக்கிழமை நேத்திர தரிசனம் கொஞ்சம் க்ரௌடும் இன்க்ரீஸ் ஆகலாம். அதுக்கேற்ற மாதிரி பிளான் பண்ணிக்கோங்க. வீக்கெண்ட்ஸில் போகிறீங்கன்னா முடிஞ்ச வரைக்கும் எஸ்எஸ்டி டோக்கன் கிடைச்சா வாங்கிட்டு போங்க. நேரடி சர்வதர்ஷனம் 10லேருந்து 12 மணி நேரம் ஆகுது அப்படின்றது டிடிடியோட அஃபிஷியல் அப்டேட். எஸ்எஸ்டி டோக்கனில் போனீங்கன்னா 3லேருந்து 5 மணி நேரமும், 300 ரூபா தரிசனத்துக்கு 2லேருந்து 3 மணி நேரம் வந்து ஆகலாம். அதுக்கு அடுத்தது டிடிடியோட ஜேஇஓ வந்து இன்றைக்கி புதுசாக ஒரு கிசோக் மெஷின் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க, இனாகரேட் பண்ணியிருக்காங்க. இது எங்கே அப்படின்னா திருச்சானூர் பத்மாவதி தாயார் கோவிலில் இருக்கக்கூடிய அன்னப்பிரசாதம் சென்டர் அங்கே தான். இதில் வந்து இப்போ நார்மலாக நம்ம ஒரு அன்னப்பிரசாதத்துக்கு வந்து டொனேஷன் பண்ணணும்னு நினச்சோன்னா இந்த மெஷினில் நம்ம கியூஆர் கோடை ஸ்கேன் பண்ணி இதிலே நம்ம வந்து டொனேஷன் வந்து பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் இந்த மெஷின் வந்து திருமலையில் கூட இருக்குது. யாருக்காவது இந்த மாதிரி டொனேஷன் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் இதை யூஸ் பண்ணிக்கலாம். இதுதான் இன்றைக்கி வந்திருக்கக்கூடிய முக்கியமான அப்டேட். கண்டிப்பாக இந்த வீடியோவில் சொல்லியிருக்க எல்லா இன்ஃபர்மேஷனும் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இதை தவிர வேறு ஏதாவது உங்களுக்கு புக்கிங்ஸில் டவுட் இருந்தாலும் சரி, வேறு ஏதாவது இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்கணுன்னாலும் கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணுங்கள். அடுத்து இன்னொரு யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷனில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ.